நீங்க சொல்ற 5 அணி அப்படி ம். வச்சுக்கோங்க. அவங்க ம். ஒரு அணின்னே வச்சுக்கோங்க. ம். அணியில வேற இப்ப இருக்கிற 4 அணியில சீமான் உட்பட 4 அணியில சேராம கூட போட்டோம். சரிங்களா? அப்படின்னும்போது அவங்க ஒரு அணி அமைக்கிறாங்கன்னா, அதுல ஓபிஎஸ்க்கு தான் அந்த அங்கீகாரம் குடுப்பாங்கன்றது என்னுடைய பார்வை. இல்ல. அது தப்பு இல்ல. ஆ. நீங்க மாதேஷ் அவர்கள் வந்து உங்க பார்வையில ஓபிஎஸ் அவர்கள் மேல இருக்காரு. ஏன்னா அவர் என்னுடைய தான் முன்னாள் முதலமைச்சர். முன்னாள் முதலமைச்சரு. ஆ. ஆனா வந்து அந்த முன்னாள் முதலமைச்சரு அது வாய்ப்பு குடுத்தது யாருன்னு பார்க்குறாங்க? ம்ஹ்ம். கிங் மேக்கரான்ற அந்த கேள்வி வரும்போது, கிங் மேக்கர் பொசிஷன்ல இவங்க ஆடுவாங்க. இவங்க இன்னொன்னு இப்ப ஓபிஎஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து செங்கோட்டையன் இருக்காங்க. ம். டிடிவி இருக்காங்க. சசிகலா இருக்காங்க. இன்னைக்கு தேதியில 4 பேர் இருக்கிறாங்க 4 அணியில. பேரு. ம். இப்ப இந்த 4 பேர்ல வந்து செங்கோட்டையன் பார்த்தா சூப்பர் சீனியர். ஆமா. சசிகலா அவர்கள் அதை விட சீனியர். ம். அதற்கு அப்புறம் தான் டிடிவி. அதற்கு பிறகு தான் ஓபிஎஸ். ம். அப்ப அப்படி பார்க்கும்போது பார்ட்டியில சீனியாரிட்டி பார்த்தா யார் பெரிய ஆளு? திரு செங்கோட்டையன். எல்லாருமே ஒரு காலத்துல சின்னம்மான்னு சொல்லிட்டு சசிகலா தானே ஏத்துக்கிட்டீங்க. ஓ! அப்ப முதல்வர் வேட்பாளர்னா யார் வரணும் அங்க? சசிகலா தான். சரி, எங்க சசிகலா அவர்கள் முதல்வர் வேட்பாளர் எங்க தமிழ்நாட்டுல போய் சொல்லிடுவாங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. என்ன ஆகும்? இல்ல செங்கோட்டையன் அவர்கள், இவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், முதல்வர் முகம்னு பிரச்சாரம் பண்ணா, ஈரோட்லயே வந்து ஈரோடு முத்துசாமி கிட்ட தோத்துட்டு தொகுதியில வந்து குடுத்துட்டாரு. ம். சரியா வேலை செய்யலன்றது தான் அவர் மீது குற்றச்சாட்டு. ம். சேலத்துல ஜெயிச்சா மாரியோ, கோயம்புத்தூர்ல ஜெயிச்சா மாரியோ, மத்த கொங்கு மண்டலம் எல்லா இடத்துலயும் ஸ்வீப் பண்ணும்போது, இது வந்து பாதிக்கு பாதியா போகுது. சரி. அப்ப செங்கோட்டையன் சார் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் அது. இல்ல டி விஜய் ஆப்ஷனுக்குள்ளார இவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உங்க பார்வை? இருக்கு. ஏன்னா இருக்கா? இவர்களுக்கு இவங்களோட நோக்கம் என்னன்னா, 2026 தேர்தல்ல ஸ்டாலின் அவர்கள் தோக்குறாரா இல்லையான்றதெல்லாம் இல்ல. ம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோக்கணும். ஓ! முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல 2 விதமான தேர்தல் நடக்குது. ஆஹா. ஒண்ணு வந்து அடுத்த முதலமைச்சர் யார் என்பதற்கான தேர்தல். 1. அந்த போட்டியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள். ம். அவர வந்து யாரும் டெஸ்ட் பண்றது கிடையாது. சரி. ஆனா அவர தாக்குதலா சொல்லிட்டு இவங்க உடுற அம்பு பூரா எடப்பாடி பழனிசாமி மேல தான் உடுறாங்க. ஓ! இப்போ பெரிய ஒரு எடப்பாடி டார்கெட் எடப்பாடி பழனிசாமிய தான். கிட்டத்தட்ட 8 பேர் தாக்குதல் பண்றாங்க. டார்கெட்டே எடப்பாடி பழனிசாமி தான். ஓ! 26 தேர்தல். 26 தேர்தல்ல. ஓ! எல்லாருமே வந்து இபிஎஸ் தான் டார்கெட் பண்றாங்க. கொஞ்சம் ஆனா அதுலருந்து மிஸ் ஆயி அவர் மேல போயிட்டாருன்னா, ஆ. அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது.